பிரசன்னாவிற்கு அஸ்வத் கண்களில் தெரிந்த அந்த பயம் இதற்கு முன் பார்த்திராதது. அந்த பெண் அஸ்வத்துக்கு தெரியாமல் அவன் மனதில் நுழைந்து இருக்கிறாள். பெண்களை வெறுப்பவனுக்கு இந்த பெண்மேல் ஈர்ப்பு இருக்கிறது. அதை ஒப்புக்கொள்ள அவன் மனம் மறுக்கிறது. இருவரும் தேடி களைத்து வீடு வந்து சேர்ந்தனர். அஸ்வத் புலம்ப ஆரம்பித்தான். இனிமேல் வரமாட்டாளா பிரசன்னா? போய் படு. அஸ்வத் ஹாலில் சிறிது நேரம் நடந்தான். நான் எதுக்கு அவளை தேடணும்? நீ சொன்ன மாதிரி அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு? சும்மா நீ பொய் சொல்லி கூட்டிட்டு வந்த. என்னோட காரியத்தை சாதிச்சிட்டேன், அவ்வளவுதானே. பிரசன்னா டேய் புலம்பாதே. அஸ்வத் இதுவரை எல்லோரும் காயத்ரியை தப்பாகவே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதா தான் வேறு ஒரு கோணத்தில் அம்மாவை பற்றி பேசினாள். எல்லோரும் வாயடைச்சு போயிட்டாங்க. என்னோட அம்மாவின் மரியாதையை காப்பாற்றி அவளை நான் தப்பாக பேசிட்டேன். பிரசன்னா சோஃபாவில் படுத்து கொண்டான். அஸ்வத் பாரு, அவள் மிரட்டிய மிரட்டல்ல அந்த ஆளும் கம்பெனி எழுதி வச்சிட்டான். அவள் எனக்கு எல்லாமே நல்லது தான் செய்திருக்கா. சமையலறை சென்று பார்த்தான். பூஜையறை அவளுடைய படுக்கையறை சுற்றி கொண்டே இருந்தான். பிரசன்னா தலையில் கை வைத்து கொண்டான். அஸ்வத் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்தான். அங்கும் இங்குமாக அவளுக்கு தெரியாமல் பார்த்த அவள் முகம், வீட்டை வீடாக மாற்றிய அவளின் திறமை, அவளின் முதல் ஸ்பரிச நினைவுகள் எல்லாமே அவனை தவிக்க வைத்தது. தனிமையில் 10 வருடங்கள் கடந்துவிட்டது. ஆனாலும் என்னவோ இந்த 2 மாதங்கள் தனக்காக தன் வீட்டில் ஒருத்தி இருக்கிறாள் என்ற ஒரு சிறிய நம்பிக்கை வேறுவிட்டு கொஞ்சம் பலமாகி இருந்தது. அதிலிருந்து வெளியே வர முடியுமா தெரியவில்லை. அதை பற்றி யோசிக்க கூட மனதில் தைரியமில்லை. ஏன்? நிச்சயமாக அவளிடம் அம்மாவின் சாயல் இருக்கிறது. தொலைந்து போன சொந்தம் திரும்பி கிடைத்ததை போல ஒரு சிறு கீறல் அளவு ஆசை இன்று மூச்சை அடைக்கும் அளவுக்கு பெரிதாகும் என்று நினைக்கவில்லை. அவள் இல்லாத வெறுமையை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரவில் அவள் அறையை சத்தம் இல்லாமல் திறந்து பார்த்தான். அவள் உள்ளே தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று மிகவும் நம்பினான். ஆனால் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது. மெல்ல நடந்து அவள் படுக்கையில் அமர்ந்தான். ஒரு முறை மட்டும் முகர்ந்து பார்த்த அவள் வாசம் அங்கு நிறைந்து இருந்தது. பிரசன்னா அஸ்வத்தின் தவிப்பை பார்த்து கொண்டிருந்தான். மனதுக்குள் இவன் அவளை வீட்டை விட்டு துரத்த போறானா? 2 நாள் அவள் இல்லைனா இவன் இந்த ஊரையே தலைகீழாக புரட்டி போட்டுடுவான். சிரித்து கொண்டான். வேதா தன்னுடைய வேலை செய்யும் வித்யா வீட்டில் அமர்ந்திருந்தாள். வித்யா சமைத்து எடுத்து வந்ததும் அஸ்வத் சாப்பிட்டானா என்ற எண்ணம் தலை தூக்கியது. மனமெல்லாம் அவன் முகம் நிறைந்தது. வித்யா, வேதா சாப்பிடு. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அதையே நினச்சிட்டு சாப்பிடாமல் இருந்தால் எதை சமாளிக்க முடியும்? அஸ்வத் இதுவரை அவனுடைய குடும்பத்தை பற்றி வேதாவிடம் விளக்கியதே இல்லை. அவன் வீட்டில் மற்றும் அலுவலகத்தில் நடந்தவைகளை வைத்து வேதாவாக ஒரு தெளிவுக்கு வந்திருந்தாள். வேதா, வித்யா என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர். சிறு வயது முதல் அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிருக்கு. அவருடைய சொந்தங்கள் எல்லாமே அவரை ஏமாற்றி இருக்கிறார்கள். அவருக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லோர் மேலும் கோபமாக இருக்கிறார். நானும் அவரை ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறார். வித்யா, நிரூபி, நீ ஏமாற்ற மாட்டேன்னு அவருக்கு மூளையில் உரைக்கின்ற மாதிரி சொல்லு. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லற. நீயாவது அவருக்கு ஆறுதலாக இரு என்றதும் வேதா திடுக்கிட்டாள். வேதா மனதுக்குள் நான் அவருக்கு ஆறுதலாக இருக்கணும். இப்படி அவர்கிட்ட கோவிச்சிட்டு வந்திருக்க கூடாது. என்ன நடந்ததுன்னு அவருக்கு விவரமாக சொல்லி இருக்கணும். என்மேல் தப்பில்லாத பொழுது எதுக்கு அவரிடமிருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்கேன்? என்னுடைய உரிமைக்காக சண்டை போடுவேன். என்னை நிரூபிப்பேன். உன்மேல் உயிராக இருக்கிறேன். உன்னுடைய ஏற்ற தாழ்விலேயும் கூட இருப்பேன். உன்னை ஏமாற்றவும் மாட்டேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். மறுநாள் காலை வீட்டு கதவு திறக்கும் ஓசை கேட்டது. அஸ்வத் அவன் அறையில் இருந்து ஓடி வந்தான். பிரசன்னா இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தவன் சோஃபாவில் குரட்டை விட்டு கொண்டிருந்தான். கதவை திறந்தது வேதா என்றதும் தான் அஸ்வத்துக்கு நிம்மதி பிறந்தது. இடுப்பில் கை வைத்து பெருமூச்சு விட்டான். அவள் முகம் வீங்கி சிவந்து இருந்தது. ராத்திரி முழுவதும் அழுதிருப்பாள். பிரதீப் அவள் கன்னத்தில் அரைந்து நினைவுக்கு வந்தது. அவளை இழுத்து அணைத்து வீங்கிய கன்னங்களை தடவி கொடுக்க துடித்த எண்ணங்களை அடக்கி கொண்டான். அவள் விரைப்பாக அவனிடம் நடந்து வர என்ன சொல்லப் போகிறாள் என்று கேட்பதற்கு ஆர்வமானான். வேதா அஸ்வத் முன் நின்றவள், நான் உங்க மனைவி, இங்குதான் இருப்பேன். நீங்கள் சந்தேகப்பட்டா நான் கோபிச்சுக்கிட்டு எல்லாம் எங்கேயும் போக முடியாது. உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு எவிடன்ஸ் என்று கையில் இருந்த பென்ட்ரைவ் எடுத்து அவன் முன் வீசினார். நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் உங்கள் மனைவி. அது மட்டும் மாறாதது.
என்னுடைய புருஷன் இருக்கும் இடம்தான் என்னுடைய இடம் என்றவள் நேராக அவளுடைய அறைக்குள் நுழைந்தாள். அஸ்வத் நிம்மதியுடன் அவள் அதிகாரமாக பேசிவிட்டு போனதை ரசித்தான். அவனுக்கே தாங்காமல் மனம் பூரித்து போனது. பிரசன்னா, டேய் வேதா வந்துட்டா போல இருக்கு, இரு, சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிடுறேன், அவளை அனுப்பிடலாம். அஸ்வத் அவன் கையால் பிரசன்னா வாயை மூடி, கொன்னுடுவேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவளுக்கு நினைவு திரும்பும் வரை இருக்கட்டும், அப்புறம் அவளா என்ன முடிவு செய்கிறாளோ அதை ஏற்றுக்கிறேன், அவள் இங்கே இருப்பதே எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கு. பிரசன்னா அப்போ விரட்டிடலாம்னு சொன்னது. அஸ்வத் பிரசன்னாவை அடக்கினான். சத்தம் போடாதே, அவளுடைய துணை எனக்கு வேணும். பிரசன்னா விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? அஸ்வத் துரத்துவேன், உலகத்தின் இறுதி வரை துரத்தி பிடிப்பேன். பிரசன்னா முடிவு பண்ணிட்டியா? அஸ்வத் அவள் வராமல் இருந்திருந்தால் என்னுடைய முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டா, இனி இதுதான் என்னுடைய முடிவு. பிரசன்னா வேண்டாம், பெண்களால் நிறைய அனுபவிச்சிருக்க, இவளாலும் உனக்கு எதுவும் துக்கம் வந்ததென்றால்? அஸ்வத் அப்படி எதுவும் இவளால் வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நீ சொன்ன மாதிரி ஒரு முயற்சி செய்து பார்க்க முடிவெடுத்துட்டேன். பிரசன்னா எல்லாம் உன்னோட முடிவுதான், தப்போ சரியோ நீ செய்த முடிவில் திடமாக இரு. அஸ்வத் கண்டிப்பா, கிளம்பு, ஆஃபீஸ் போகணும். பிரசன்னா அது உன்னுடைய ஆஃபீஸ், நான் வர முடியாது, நீ கிளம்பு, ராத்திரி விட்ட தூக்கத்தை தொடர்கிறேன் என்று மறுபடியும் நித்திரைக்கு போனான். வேதா குளித்து பூஜை அறைக்குள் வந்தவள் விளக்கேற்றிவிட்டு சமையலறைக்குள் சென்று உப்புமா கிளறினாள். பிரசன்னா சோஃபாவில் படுத்து கொண்டே, என்ன டிஃபன்? வேதா இன்னைக்கு கோவமாக இருக்கேன், அதனால் உப்புமா தான். பிரசன்னா அப்போ உப்புமாவுக்கு தொட்டுக்க என்ன? வேதா விஷம். பிரசன்னா அப்போ அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு சர்க்கரை மட்டும் போதும் என்று கண்ணை மூடிக்கொண்டான். திரும்பி படுத்து கொண்டான். அஸ்வத் தயாராகி வர வேதா கிளம்பி சென்றிருந்தாள். அஸ்வத் தன்னுடைய பகுதி உப்புமாவை ரசித்து சாப்பிட்டான். நேற்றைய தவிப்பு காணாமல் போயிருந்தது. பிரசன்னா அரைக்கண்ணை திறந்து, வெறும் உப்புமாவை ருசிச்சு சாப்பிட்ற ஒரே ஜீவன் நீதான். அஸ்வத் நல்லா இருக்குடா. பிரசன்னா தெரியுமே, நல்லா தான் இருக்கும், நேற்று ராத்திரி செய்த கலாட்டாவில் 2 பேரும் பட்டினி, எது கிடைச்சாலும் நல்லா இருக்கும். ஆனால் நீ உன்னோட வேதாவிற்காக பட்டினி கிடந்த, ஆனால் வலுக்கட்டாயமாக என்னையும் சாப்பிட விடாமல் பார்த்துக்கிட்ட பாரு, என்ன ஒரு வில்லத்தனம். எள்ளு தான் எண்ணெய்க்காக காயணும், எலி புளிக்க எதுக்கு காயணும்? அஸ்வத் நீ என்னோட நண்பன்டா. பிரசன் அது எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ. அஸ்வத் என்னோட மனசை காயப்படுத்தாதே. இப்போ என்ன உனக்கு உப்புமா பிடிக்கலையா? உனக்கு வேண்டாம்னா நானே சாப்பிடட்டுமா? பிரசன்னா இருக்கிறவங்களை காயப்படுத்துகிறவ நீ, உன்னோட மனசு காயமாகுதோ? என்னோட பங்கில் கை வச்சா கொன்னுடுவேன். உன்னோட ராத்திரி முழுக்க சுற்றியதுக்கு அதுவாவது எனக்கு கிடைக்கட்டும் என்று பாத்ரூம் நோக்கி சென்றான். அஸ்வத் சாப்பிட்டு கிளம்பியவன் ஒரு முறை திரும்பி கண்ணாடி பார்த்தான். எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கேனா? ஆஃபீஸ் உள்ளே நுழைந்ததும் அவள் என்னை பார்த்து மயங்கணும். எல்லாம் ஓகே என்று கண்ணாடியுடன் பேசிவிட்டு கிளம்பினான். பிரசன்னா இரவெல்லாம் தூங்காது களைப்பு இல்லாமல் துள்ளி கொண்டு செல்லும் அஸ்வத்தை பார்த்து கொண்டே சாப்பிட்டான். மச்சான் மனசில் காதல் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் நான் யாரையாவது பார்த்து சைட் அடிச்சு, கடவுளே நிறைய வேலை இருக்கே. காயத்ரி அண்ட் கோ வாசலில் நின்றதும் எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு இந்த ஆஃபீஸ் உள்ளே நுழைய. காயத்ரி இருக்கும் பொழுது இவன் ஸ்கூல் படித்து கொண்டிருந்தவன் அடிக்கடி வருவான். நிறைய மாற்றங்கள் நடந்து இருந்தது. நுழைந்ததும் வரவேற்றது லிஃப்ட். ஓ, லிஃப்டை இங்கே வச்சுட்டானுங்களா? ரிசப்ஷனில் இருக்கும் தேவதையை பார்க்க முடியாது போல இருக்கு என்று நினைத்து கொண்டே லிஃப்டில் ஏறினான். அவனுடைய ஆஃபீஸ் இருக்கும் ஃப்ளோரில் கூட்டமாக வரவேற்க நின்றனர். அஸ்வத் ஹாய் ஆல், தேங்க்ஸ், நீங்கள் உங்கள் டேபிளுக்கு போங்க, நான் அப்புறமா ஒவ்வொருத்தராக தெரிஞ்சுக்கிறேன், செக்ரட்டரி மட்டும் என்னோட ரூமுக்கு வாங்க என்று கூட்டத்தை கலைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். உள்ளே சென்று அனிச்சையாக காயத்ரி அறைக்கு முன் நின்றான். கதவை திறக்க முயற்சிக்க ஒரு பெண் ஓடி வந்து, சாரி, இந்த ரூம் பூட்டி இருக்கு, சாவி எடுத்துட்டு வரேன் சார். அஸ்வத் யார் நீங்கள்? நான் உங்கள் செக்ரட்டரி. அஸ்வத் பக்கத்தில் இருக்கும் எம்டி அறைக்கு சென்றான். செக்ரட்டரி வந்து நின்றாள். சார், சேர்மன் ரூம் திறந்துட்டேன். அஸ்வத் இங்கே ஆண் செக்ரட்டரி இல்லையா? இல்லை சார். அஸ்வத் மொத்தம் இங்கே ஆஃபீஸில் என்னிடம் நேரடி தொடர்பில் இருக்கும் பெண்கள் எத்தனை பேர்? 12 பேர். முன்னால் இருந்த கம்ப்யூட்டரில் சிலவற்றை தட்டினான். அப்புறம் அவளிடம் நீங்கள் போகலாம் என்றான். திடீரென்று 12 ஆண்கள் வந்திறங்கினர். சிறிது நேரத்தில் ஆஃபீஸில் சலசலப்பு உண்டானது. ஆஃபீஸில் சேர்மன் கூட நேரடி தொடர்பில் இருக்கும் பெண்களை எல்லாம் மாற்றி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட போகிறாங்களாம். அவங்களுக்கு
பதிலா ஆண்கள் தான் வேலை செய்ய போறாங்களாம். ஏன் பாஸுக்கு பெண்களை பிடிக்காதா? அப்படிதான் போல இருக்கு. இந்த விஷயம் பரவி ரிசப்ஷன் வரை போக வேதா நம்மையும் தூக்கிடுவாங்களா? வேதாவிற்கு நேற்று நடந்தது நினைவுக்கு வந்தது. பிரதீப் தன்னை பழிவாங்குவதற்காக வேலையை விட்டு நிறுத்திவிடுவான் என்று நினைத்தான். வித்யா மனதில் சமாதானமாக பாஸ் கூட நேரடி தொடர்பு இருப்பவர்களை தான் வேலையை விட்டு எடுக்கிறாங்க. நமக்கும் பாஸுக்கும் என்ன சம்பந்தம்? அவருடைய நேரடி ஃபோன் கால் எதுவும் நமக்கு வராது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வேதா நீ சொல்வதும் வாஸ்தவம்தான். இது ராகவனின் ஏற்பாடாக இருக்கும் என்று நினைத்து கொண்டான். அஸ்வத் அவன் அறையிலிருந்து கேமராவில் வேதாவை பார்த்தான். இன்று காலை அந்த சின்ன முகத்தில் எவ்வளவு கடுகடுப்பு! சிரித்து கொண்டான். அவன் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவனது கம்ப்யூட்டரில் அவளை பார்த்து கொண்டே எஸ் என்றான். சார். அஸ்வத் டேய், உன்னை என்னிடம் அனுப்பிட்டானா? ஏன், உன்னை அவனால் மேய்க்க முடியலையாமா? சார், நீங்கள் தான் குறிப்பிட்டு என்னை வர சொன்னதா சொன்னார் சார் என்றவன் கவின். அஸ்வத் நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. பழைய ஆட்களிடம் இருந்து டியூட்டி வாங்கிக்கோ. என்னோட ரூமுக்கு நீ மட்டும்தான் வர முடியும். வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அப்புறம் டிசைன் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் யார்? கவின் ஒரு கம்பெனி பேர் சொல்லி அங்கே வேலை செய்துட்டு இருந்தவர் தான். நல்ல திறமையானவர். அஸ்வத் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க இல்லை? கவின் பிரசன்னா சார் ஒரு முறை பேசிட்டார். நானும் இன்டர்வியூ பண்ணிட்டேன் சார். அஸ்வத் சரி, பிரசன்னா பேர் அடிக்கடி இங்கே சொல்லக்கூடாது. ஏற்கனவே அவன் சொல்லி அனுப்பியிருப்பான். இருந்தாலும் நானும் சொல்லுறேன். நான் இந்த சின்ன கம்பெனி முதலாளி, அவ்வளவுதான். நம்ம அமெரிக்கன் கம்பெனி பற்றி எதுவும் வெளியே தெரியக்கூடாது. கவின் எஸ் சார். அஸ்வத் மற்றவர்களை அப்பாயிண்ட் பண்ணிடு. ரிசப்ஷனில் இருக்கும் வேதாவை எனக்கு காஃபி எடுத்து வர சொல்லு. கவின் எஸ் சார். நகர்ந்தான். வேதா அஸ்வத்தை அங்கு எதிர்பாராததால் காஃபி எடுத்து வர வேண்டும் என்றதும் கொஞ்சம் தயங்கினாள். ராகவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்று மனதில் எப்படிப்பட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்னு யோசித்து கொண்டே காஃபி எடுத்துக்கொண்டு அஸ்வத் அறைக்கதவை தட்டினாள். எஸ் என்ற குரலை கேட்டு அதிர்ந்து உள்ளே நுழைந்தவள் அஸ்வத்தை பார்த்து மேலும் அதிர்ந்தாள். அஸ்வத் காஃபியை இங்கே வை என்று மேஜையை காண்பித்தான். வேதா அஸ்வத் மேல் கோபமாக இருப்பவள் வைத்துவிட்டு திரும்பி நடக்க அஸ்வத் அவள் கையை பிடித்து இழுத்தான். வேதா அவன் கையின் கதகதப்பில் திரும்பி அவனை பார்க்க அஸ்வத் எழுந்து அவள் அருகே நின்று சாரி. வேதாவிற்கு கோபம் சிறிது தணிந்தது. அஸ்வத் தேங்க்ஸ். வேதா கேள்வியுடன் அவனை பார்க்க இந்த கம்பெனி அவர் எனக்கு திருப்பி எழுதி கொடுக்க நீதான் காரணம். அதுக்கு தான். வேதாவிடம் அஸ்வத் பேசிய நீண்ட வாக்கியம் இதுதான். அவனுடைய குரலை ரசித்து கொண்டே மயங்கி நின்றாள். அஸ்வத் தன்னையே பார்த்து கொண்டு நிற்கும் வேதாவிடம் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் முகத்தை பார்த்தான். நெற்றியில் சிறிய காயத்தழும்பு, வளைந்த புருவம், அவனை விழுங்கும் கண்கள், முத்தமிட துடிக்கும் உதடுகள். அஸ்வத் என்று செருமிக்கொள்ள வேதா அஸ்வத்தின் கையை விடுவித்து கொண்டு ஓடினாள். அஸ்வத் வெட்கத்தில் ஓடும் வேதாவை பார்த்து வியந்து நின்றான். அவளை பிடித்த அவள் கையின் மென்மையான சூடு அவனை கிறங்கடித்தது. அவள் எடுத்து வந்த காஃபியை வாயில் வைத்தான். வித்யா அவளை பார்த்துவிட்டு எதுக்கு ஓடி வர, என்னாச்சு என்றவளிடம் எதுவும் சொல்ல தோன்றாமல் முகம் சிவந்தாள். வித்யா என்ன, உங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் செய்தாரா? ஃபோனிலேயே முத்தம் கொடுத்து சமாதானம் செய்தாரா? வேதா இல்லையே. வித்யா அப்புறம் முகம் ஏன் வெட்கத்தில் சிவந்து இருக்கு? வேதா முகத்தை தடவி அதெல்லாம் ஒன்றுமில்லை, வேலையை பார்க்கலாமா? இன்வார்ட் நோட் எடு, என்ட்ரி போடணும் என்று கணினி முன் உட்கார்ந்து தட்ட ஆரம்பித்தாள். அஸ்வத் அவளை கேமராவில் பார்த்து கொண்டு நின்றான். மறுபடியும் அவளை அழைத்தான். அவனுடைய அறையில் நுழையும் பொழுதெல்லாம் இதய துடிப்பு அதிகரித்தது. சார். அஸ்வத் என்றான் கணினியை பார்த்து கொண்டு. வேதா கூப்பிட்டீங்களா? அஸ்வத் எஸ். உனக்கு நிறைய மொழிகள் தெரியும்னு கேள்விப்பட்டேன். இது என்ன மொழி என்று தன்னுடைய கணினியை திருப்பி காண்பித்தான். வேதா ஸ்பானிஷ். மொழிமாற்றம் செய்து தரணுமா? அஸ்வத் எஸ். இங்கே முன்னாடி உட்கார்ந்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவனுடைய வேலையில் ஆழ்ந்தான். கவின் உள்ளே நுழைந்து சார், ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன், ஒரு ஓல்டேஜ் ஹோம் டிசைன் பண்ணணும். நம்ம கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணட்டுமா? அஸ்வத் நம்ம டிசைனர் திறமை என்னன்னு எனக்கு தெரியல, நீ என்ன நினைக்கிறே?
கவின், முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த போட்டி மூலம் நம்ம லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தானே. அஸ்வத், அப்போ சரி. இதை கேட்டுக்கொண்டிருந்த வேதாவின் மனதில் ஒரு ஆசை எழுந்தது, தானும் டிசைன் செய்ய வேண்டும் என்று. ஆனால் எப்படி கேட்பது? வேதா தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அஸ்வத் அவளுடைய வேலையை சோதித்து சரியாக உள்ளதா என்று பார்த்துவிட்டு அதில் வந்திருக்கும் செய்தியை, கவின், ஸ்பானிஷ் கஸ்டமர் இந்தியா வராங்களாம், அவங்களுக்கு ஹோட்டல் ரூம் ஏற்பாடு பண்ணிடு. அந்த மெயில் உனக்கு அனுப்பியிருக்கேன். கவின், சரி சார். வேதா டிசைன் டிபார்ட்மெண்ட் அடிக்கடி சென்று ஏதோ பேசி கொண்டிருந்தாள். அவர்கள் சொல்லும் வேலையை எடுப்பு செய்து கொண்டிருந்தாள். அஸ்வத், இவளுக்கு அங்கே என்ன வேலை? கவினுக்கு ஃபோன் செய்து டிசைன் மேனேஜர் வர சொல்லு. டிசைன் மேனேஜர் வெங்கட் சார் என்று உள்ளே நுழைந்தான். வாட்ட சாட்டமான உருவம், நடுத்தர வயது, சிரித்த முகம், பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தான். அஸ்வத் இவனை பார்த்ததும் மனதில் கொஞ்சம் பொறாமை எழுந்தது. வேதா இவனை பார்க்க தான் டிபார்ட்மெண்ட் போகிறாளோ? அஸ்வத், எஸ். காம்படிஷன் பற்றி கவின் உங்ககிட்ட சொல்லி இருப்பார், தயாரா இருங்க. அடுத்த வாரம் என்ட்ரி டெஸ்ட். எல்லா டிசைனர்கிட்டையும் சொல்லி பிளான் தயார் பண்ணுங்க. நம்ம சைட்லேருந்து ஒரு 10 டிசைனாவது சப்மிட் பண்ணணும். இதை சொல்ல தான் கூப்பிட்டேன், நீங்கள் போகலாம். வெங்கட் கிளம்பியதும் வேதாவை காணாமல் ஒவ்வொரு கேமராவாக தேடினான். அவள் கவினுடன் பேசி கொண்டிருந்தாள். வேதா, நீ ஏன் அடுத்தவர்களிடம் பேசிட்டு இருக்க? என்னிடம் மட்டும்தான் பேசணும் என்று பொறாமை கொண்டான். முகத்தை தூக்கி வைத்து கொண்டான். பிரசன்னாவிடமிருந்து ஃபோன் வரும் வரை என்னவோ யோசனையில் இருந்தான். டேய், சாப்பிட்டியா? இல்லை, காலையில் சாப்பிட்ட அதே உப்புமா ஞாபகத்திலேயே இருக்கியா? அஸ்வத், அட போடா. பிரசன்னா, என்னடா சலிப்பு? அஸ்வத், அவ எல்லோரிடமும் பேசிட்டு இருக்காடா. பிரசன்னா, நீ ஓவரா போற. பேசாமல் என்ன பண்ணுவ? வேலை செய்கிற இடத்தில் கூட வேலை பார்ப்பவருடன் பேசாதேன்னு பேசித்தானே ஆகணும். ஏதாவது லூசு மாதிரி தப்பாக நினைக்காதே. அஸ்வத், அவளை தப்பாக எல்லாம் நினைக்கல, கொஞ்சம் வயிற்றெரிச்சலாக இருக்குது. அவள் என்னிடம் பேசுவதை விட மற்றவர்களிடம் அதிகம் பேசுகிறாள். பிரசன்னா, உன்னிடம் அவள் பேசுவதற்கும் மற்றவர்களிடம் பேசுவதற்கும் வித்தியாசம் பாரு. அதுதான் அவள் உன்மேல் வைத்திருக்கும் அன்பு. அந்த அன்பு கிடைக்கும் வரை கொஞ்சம் கஷ்டப்படணும்டா. ஏதாவது அடாவடி பண்ணிடாதே. அஸ்வத் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே கவின் கதவை திறந்து கொண்டு வந்தான். அவன் கையில் சாப்பாடு இருந்தது. கவின், சார், மேடம் உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னிடம் கொடுக்க சொன்னாங்க. அஸ்வத், எந்த மேடம்? ஃபோனில் இருந்த பிரசன்னா, டேய், இந்த கேள்வி உனக்கே ஓவரா இல்லை? எந்த மேடம் உன்மேல் அக்கறை காட்டுவாங்க? அஸ்வத் பூரித்து போனான். கவினிடம் வச்சுட்டு போ. பிரசன்னா, டேய், பொறுமையாக கையாளணும். ஏற்கனவே அவள் உன்மேல் கோபத்தில் இருக்கிறாள், ஜாக்கிரதை. அஸ்வத், சரிடா. ஃபோனை வைத்துவிட்டு சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்தான். 2 வகையான இனிப்பு தனியாக பார்சல் இருந்தது. அது தனியாக எடுத்து வைத்தான். சாப்பாட்டை சாப்பிட்டான். பிறகு இனிப்பை சாப்பிட்டான்.